ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாய். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். என்னப்பா, டெல்லி தமிழ்நாடு, அப்புறம் ஃபேர்நீட் பேண்ட்நீட், இது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஜனநாயகன், அதுக்கப்புறம் சினிமா பிரபலங்கள்னு சொல்லக்கூடிய ரஞ்சித் அவர்கள், அமீர் அவர்கள், அப்புறம் நடுவில் சனம் ஷெட்டி அவர்கள் அப்படின்னு இந்த ரெண்டு கான்ஃப்ளிக்ட்டுக்கு நடுவில் என்ன தான் நடக்குது அப்படின்னு ஓரளவுக்கு புரிஞ்ச ஜனங்க ஓகே, ஒன்றுமே புரியாத ஜனங்களுக்கு நம்மளுக்கு இந்த தலைவலியே வேண்டாம் அப்படிங்கிறவங்க ஓகே. இந்த அறகுறையாக புரிஞ்சிக்கிட்டு என்ன நடக்குது, எதுக்காக போராட்டம் பண்ணுறாங்க, டெல்லியில் நடக்கிறதுக்கான விஷயங்கள் என்ன, இங்கே திடீர்னு தமிழ்நாட்டில் ஒன்று உருவாகி இருக்கே அதுக்கு பேர் என்ன அப்படின்னு புரியாமல் இருக்கும்போது அது என்ன சொல்கிறது, குழம்புன குட்டையில் மீன் பிடிக்கிற கதை தான் அப்படிங்கிற மாதிரி மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போட்டு என்னென்னமோ பண்ணி சுற்றி நிற்கிற இடம் எதுன்னு பார்த்தா ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆனது தான் இவங்களுக்குலாம் பிரச்சனை. சரி, ரிலீஸ் ஆகிறது உங்களுக்கு பிரச்சனைன்னு தான் நீங்கள் 7 மாதம் முன்னாடியே அதை ஸ்டாப் பண்ணீங்க. அதையும் மீறி அவர் சிஎம் ஆகிட்டு இப்போ அந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு, உங்களால் ஸ்டாப் பண்ண முடியாது. சரி, வர்ற கூட்டத்தையாச்சும் கம்மி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா கூட்டம் அலை மோதிக்கிட்டு நிற்கிது. அதுவும் ஆல்ரெடி லீக்கான ஒரு படத்துக்கு இவ்வளவு கூட்டம் வருமா அப்படிங்கிறது ஒரு ரெக்கார்ட் பிரேக் அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் அது எங்களோட சிஎம் படம்ப்பா, நாங்கள் பார்க்காம யார் பார்ப்பா, எங்கள் தமிழ்நாட்டு ஜனங்க அதுக்கு சப்போர்ட் கொடுக்காம யார் கொடுப்பா அப்படிங்கிற மாதிரி தமிழ்நாட்டு ஜனங்கன்னு சொல்கிறத விடவும் தமிழ்நாட்டு லேடிஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் ஜென்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஜென்சி கிட்ஸ் ஆகட்டும், அவங்களோட சப்போர்ட் அவ்வளோ விஜய் சாருக்கு இருக்குது அப்படிங்கிறத இந்த வாட்டி எலெக்ஷன் ப்ரூஃப் பண்ணிடுச்சுன்னாலுமே எலெக்ஷனுக்கு அப்புறம் ரிலீஸ் ஆன இந்த படம் அதை விட டபுள் மடங்கு ப்ரூஃப் பண்ணிடுச்சு. அதில் ஒரு பார்ட்டு தான் எலெக்ஷனும் நாங்கள் தான், கலெக்ஷனும் நாங்கள் தான் அப்படின்னு ஜனநாயகன் ரிவ்யூ அப்படின்னு நம்ம ஆரம்பித்தாலுமே அவங்க யாருமே ரிவ்யூ படம் பார்த்துட்டு வெளில வரவங்க கிட்ட ரிவ்யூன்னு கேட்டாலுமே இதில் ரிவ்யூ பண்ண என்ன இருக்குது, நம்ம சிஎம் படம் கொண்டாடணும் அவ்வளோதான். இதுக்கப்புறம் விஜய் சார் படம் பண்ண போகிறதில்ல, அப்படி இருக்கும்போது இந்த படத்தை ஃபெஸ்டிவலாகவே கொண்டாடுவோம் அப்படின்னு அவங்க கொண்டாடுறாங்க. ரிவ்யூன்ற இடத்துல அவங்க அதில் சரி தப்பு, இது படம் நல்லா இருக்குது நல்லா இல்லை எதுவுமே சொல்ல தயாராக. ஒரு சிலர் கதறி கூட அழுதாங்க. இதுக்கப்புறம் விஜய் சாரை ஸ்க்ரீனில் பார்க்க முடியாது, அவரோட மாஸ் டான்ஸை பார்க்க முடியாது, மாஸ் டைலாக் பார்க்க முடியாது அப்படி. ஸோ அந்த அளவுக்கு தமிழ்நாட்டு ஜனங்க அந்த படத்தை கொண்டாடுறாங்க. அந்த படத்தை கொண்டாடுறதோட சேர்த்து அவர் நம்ம தமிழ்நாட்டோட சிஎம் அப்படிங்கிறத ஒரு விதமான என்ன சொல்கிறது, படத்தில் நடிக்கலனாலும் அவர் ரியாலிட்டிக்குள்ளே ஜனங்களுக்கு நல்லது செய்ய வந்துட்டார்ல அப்படிங்கிற உண்மையை ஒத்துக்கிட்டோம். அந்த ரியாலிட்டிக்குள்ளே அவங்க இருக்காங்க. ஆனால் அந்த ரியாலிட்டி பிடிக்காம ஒரு சிலரில் அந்த கொத்தூசுன்னு சொல்லக்கூடியவங்க, ப்ரௌட் கொத்தூசுன்னு சொல்லிக்கிறாங்க, ஜென்சி டிஎம்கேன்னு சொல்லிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் தான் தமிழ்நாட்டையே காப்பாற்றி வச்சுருக்கோம், இப்போ தமிழ்நாடு இன்னொருத்தங்க கையில் போயிடுச்சே அப்படின்னு கவலைப்படுறதா சொல்கிறாங்க. இதுக்கெல்லாம் நடுவில் இதை ஒரு ப்ரொட்டஸ்ட் அப்படிங்கிற பேர்லையும் மக்கள் என்ன சொல்கிறது, ஸ்டூடெண்ட்ஸ் போராட்டம் அப்படிங்கிற பேர்லையும் பூசி மழுப்பி ஒரு மாஸ்க் போட்டு டிவிகேக்கு எதிரான ஒரு விஷயத்த பண்ணுறாங்க. டிவிகேக்கு எதிரான்னு கூட அதை சொல்ல முடியாது, பச்சையாக சொல்லணும்னா விஜய்க்கு எதிராக பண்ணுறாங்க. இந்த விஜய் அப்படிங்கும்போது அவர் ஒரு சினி இண்டஸ்ட்ரியிலேருந்து வந்தவர்ன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுலேயும் சினி இண்டஸ்ட்ரியில் அவ்வளோ கொடி கட்டி பறந்தவர் அவரோட ப்ரொஃபஷனில். அதுக்கு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு தான் அவர் பாலிடிக்ஸ்குள்ளே வந்திருக்காரு. ஸோ அவர் பாலிடிக்ஸ்க்கு வந்ததே ஒரு சிலருக்கு பிடிக்கல சினி ஃபீல்டில். அதுலேயும் அவர் பாலிடிக்ஸ்ன்னும் போது கட்சி ஆரம்பித்தப்பவே பிடிக்கல. அதுக்கப்புறம் அவர் எலெக்ஷனில் வின் பண்ணி சிஎம் ஆனது இன்னும் ஒரு சிலருக்கு அந்தளவுக்கு வைத்தறிச்சலாக இருக்குது. அது சினி ஃபீல்டில் அவங்களோட ஃபீல்டு வேலை செஞ்சவங்களே அந்த ஒரு வன்மத்தை காட்டுறாங்க அப்படின்னு. ஏன் நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் கூட ஒரு சில இடத்துல அது பண்ணதை பார்க்க முடிஞ்சது. அதை பற்றி நான் அப்புறம் சொல்கிறேன். ஏன்னா விஜய் சேதுபதினு சொல்லும்போது ஏன் ஸ்பெசிஃபிக்கான விஜய் சேதுபதினு சொல்கிறேன்னா அவர் பிக் பாஸோடது அந்த ஆங்கர்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஸோ இந்த 2 வருஷமாகவே போன சீசன்லேயே அவர் பேர் ரொம்பவே டேமேஜ் ஆயிடுச்சு விஜய் சேதுபதி. இருந்தாலும் அது நான் பண்ணுறேன், அது என்னோட ஸ்டைலு, என்ன வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு பண்ணுறேன், அது அவரோட சாய்ஸ் அப்படின்னு சொல்லும்போது சிஎம் விஜய் சார் எலெக்ஷனில் நின்று வின் பண்ணதும் அவரோட சாய்ஸ். அவர் சிஎம் ஆனது சினிஃபீல்டில் இருக்க நிறைய பேருக்கு, நிறைய பிரபலங்களுக்கு, பெரிய 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 முகங்களுக்கு பிடிக்கல அப்படின்னாலுமே பிடிச்சவங்களுக்கும் பிடிக்காதவங்களுக்கும் அவர் தான் சிஎம், ஓட்டு போட்டவங்களுக்கும் போடாதவங்களுக்கும் அவர் தான் சிஎம். நீங்கள் அந்த கட்சியில் இருந்தாலும் மற்ற கட்சியில் இருந்தாலும் உங்களுக்கும் அவர் தான் சிஎம். இதுதான் கான்ஸ்டிடியூஷனில் இப்போ இருக்கிற ரியாலிட்டி. அப்படின்னா அதை ஒத்துக்க முடியாமல் புலம்புற கூட்டம் தான் ஜென்சி டிஎம்கேனா. அவங்க இந்த ப்ரொட்டஸ்ட்டுங்கிற பேரில் உள்ளே போய் பண்ண கலாட்டா இப்போ அம்பலம் ஆயிடுச்சு. சனம் ஷெட்டி ஓட அடிச்சிருக்காங்க கொத்தூசை அப்படின்னு ஒரு பக்கம் போகுது. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம அதை பேசுவோம். ரஞ்சித் அவர் இமேஜ் ஏன் இப்படி பேசிக்க எடுத்துக்கிட்டாரு? நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சப்போர்ட் பண்ண தானே போனீங்க. அந்த இடத்துல ஜனநாயகன் பற்றி பேச உங்களுக்கு என்ன? நீங்கள் ஜனநாயகன் அந்த ஒரு போஸ்ட்டை வச்சுக்கிட்டே எல்லாரும் மிஸ்ஸிங் விஜய் சார் மிஸ்ஸிங் ஜனநாயகன், அப்புறம் ஜனநாயகத்துக்கு குரல் கொடுக்காத ஜனநாயகன் எதுக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் ஏன் ஜனநாயகன் உங்கள் டைலாக்ல அதையே சொல்லிருக்கீங்க. உங்களுக்கு இப்போது ப்ரொட்டஸ்டில் உங்களுக்கான விஷயத்தை எடுத்து வைக்கிறது முக்கியமாக, ஜனநாயகன் படத்தை பார்க்கக்கூடாதுன்னு
ஜோக்கருன்றது உங்கள் விஷயமா? அப்போ ஜனநாயகன் படம் பார்த்தவங்கலாம் ஜோக்கர்னா, இந்த வாட்டி ஜனநாயகன் படம்னு சொல்கிற பட்சத்தில் அது விஜய் சாரோட படம்னு சொல்லும்போது, நம்ம தமிழ்நாட்டோட சிஎம்மோட படம்னு சொல்லும்போது நிறைய லேடிஸ் சப்போர்ட் அங்கே இருக்குது. ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோக்கான விஷயங்கள் ஒரு செலிப்ரேஷனாகவே இருந்துச்சு. அதை நம்ம சேனல்லையும் நம்ம பேசியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல அந்தளவுக்கு ஜனங்க அந்த படத்தை கொண்டாடினாங்க அப்படின்னு சொல்லும்போது, விஜய் சேதுபதி அவர்களும் வன்மத்தை கொட்டுறாரு. அதுக்கப்புறம் இப்போ பாரஞ்சித், மற்ற நிறைய பெரிய பிரபலங்கள் நம்ம பார்த்துருக்கோம். பிரகாஷ்ராஜ், சத்யராஜ், நிறைய பேர் வந்து நம்ம எலெக்ஷன் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், பொலிட்டிக்கல் வீடியோஸ் அதில் பேசியிருப்பேன். விஜய் சார் எலெக்ஷனில் நிற்கும் போது டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணி பிரச்சாரம் பண்ணவங்க எல்லாமே டிவிகேக்கு அகேன்ஸ்டாக தான் பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க ஒன்று. ஆனால் அது எதிர்பாராத விதமாக சிஎம் விஜய் ஆனதுனால இப்போ அவங்களால முன்னாடி வச்ச காலை பின்னாடி எடுக்கவும் முடியல, அதே இடத்துல ஸ்ட்ராங்காக நிற்கவும் முடியல. ரெண்டும் கட்டான் ஆயிடுச்சு. அப்படி டிவிகேக்கு அகெயின்ஸ்டாக பேசினவங்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, விஜய் சேதுபதி சார் எந்த கட்சின்னு எனக்கு தெரியாது. ஆனால் அவர் ஒரு மீட்டிங்கில் என்ன பண்ணார், ஒரு பப்ளிக் அது ஒரு விதமான இதுதான் நினைக்கிறேன். ஏதோ ஒரு ஈவெண்ட்டில், சினிமா ஈவெண்ட்டில் வந்துட்டு விடிவி கணேஷ் அவர்கள், உங்களுக்கு தெரியும், நான் காமெடி ஆக்டர், இப்போ வந்து கான்சிட்டி படத்தில் கூட ஒரு முக்கியமான ரோல் அவர் பண்ணியிருப்பார். ஸோ அவர் வந்து அந்த ஷோக்கு வராரு, அந்த இடத்துக்கு அந்த ஈவெண்ட்டுக்கு வராரு. அப்போ வந்து எல்லாருக்கும் ஒரு ஹாய் சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஹாய் சொல்லும்போது விஜய் சேதுபதி அவர்கள் என்ன பண்ணார்னா, நீங்கள் என்ன இங்கே இருக்கீங்களே, அப்படி இங்கே